ரேவதி அப்படிங்கிற ஐடியிலன்னு கேட்டிருக்காங்க. வணக்கம் ஐயா, நான் பிறந்த தேதி 5/9/89 இரவு 9:26 PM. பிறந்த இடம் காங்கேயம். துலா ராசி அண்ட் மேஷ லக்னம். 6ஆம் அதிபதி புதன் உச்சம். வரும் புதன் திசையில் தொழில் அமைப்பு உடல்நிலை எப்படி இருக்கும் குருவே அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ரேவதி, உங்களுடைய ஜாதகம் பார்க்கலாம். 5/9/89 5/9/89 டைம் 9:26 PM. 9:26 PM காங்கேயம். சரி, ஸோ உங்களுடைய ஜாதகம் எஸ் கரெக்ட் தான். புதன் 15, சுக்கிரன் 28. என்ன தசா புத்தி? தான் புதன் தசை வரப்போகுது. நீங்க இப்பவே அந்த புதன் தசைக்கான கேள்வியை கேட்கிறீங்க. சரிங்களா? சரிங்க, உங்க ஜாதகத்துல புதன் என்ன செய்யும் அதை பார்க்கலாங்க. ஜெனரலான கேள்விதான். ஸோ பாருங்க, தான ஜாதகம் எஸ் ஆமா, மேஷ லக்னம், துலாராசி, சுவாதி நட்சத்திரம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி தசை தான் போயிட்டு இருக்குதுங்க. 2026 பிப்ரவரியில தான் புதன் தசை ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுடைய கேள்வி புதன் தசை என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஸோ நல்லா பாருங்க, புதன் உங்களுக்கு 15, ஓகேவா? ஆமா, புதன் 15, சுக்கிரன் 28, சனி 13, குரு 12. சரி, இந்த ஜாதகத்தில் புதன் நெகட்டிவை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். புதன் உச்சமா நிற்கிறார். ஆனா இந்த கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய அந்த புதன் வீரியத்தை குறைச்சிடுவார். ஏன், எப்படி சார் குறையும்? ஓகேங்களா? ஜோதிடம் ஒரு செயின் லிங்க். இதனால அது, அதனால அது, அதனால இது, இதனால இது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயின் லிங்க் நிற்கும். கனெக்ஷன்ஸ் இப்படிதான் போகும். நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் சாரம், ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி அண்ட் தென் அவர் வாங்கின சாரம், அது மட்டும் எடுத்துக்கிட்டு தான் பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி, அவர் நின்ற வீட்டின் அதிபதி பலமா இருந்தா தான் இவர் நின்ற வீட்டின் அதிபதி பலமா இருக்காரான்னு டிசைட் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜோதிடம் ஒரு செயின் லிங்க் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே தான் வரும். அப்படித்தான் ஒரு கிரகத்தினுடைய பலத்தை அளவிட வேண்டும். இந்த இடத்துலதான் ஜோதிடத்தினுடைய பலன்களும் பிசிறு தட்டுது. பலன் ஒண்ணு சொல்லுவோம், பலன் மாறும். இந்த ஜாதகத்தில் புதன் உச்சமா நிற்கிறார், அந்த நீச்ச பங்கமும் ஆகிறார். சரிங்களா? சுக்கிரனோடு இணைந்து புதன் பலவீனமாகிறார். ரைட், இருக்கட்டும். அது இருந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து நடத்தும் பொழுது கண்டிப்பாக கெடுபலங்களை கொடுப்பார். எங்க சுக்கிரனோடு இணைஞ்சதுனால. அப்ப குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, இது போன்ற அமைப்புகளை ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கொடுப்பார் புதன் திசை. ஆனா அது எந்த அளவுக்கு சார் போகும்? பெருசா போகுமா, கம்மியா போகுமா? வீரியம் குறையும். எப்படி சார் வீரியம் குறையும்? இங்க சனி பார்த்த புதன், நல்லா பாத்துங்க, அதனாலதான் டிகிரி சொன்னேன். புதன் 15 டிகிரி, சனி 13 டிகிரி, குரு 12 டிகிரி. சோ இங்க இந்த லக்னத்திற்கு யோகர்கள் யாரு? குரு. அவயோகர்கள் யாரு? புதன். இந்த ரெண்டு கிரகத்துல எது பலம் அதிகம்? புதன் பலமா நிக்குது, குரு பலவீனமா நிக்குது, அதை விட கம்மியா நிக்குது. ஆனா இங்க குருவினுடைய பார்வையும் புதன் மேல நிக்குது. எப்படி சார்? குரு பார்த்த சனி, சனி பார்த்த புதன். இந்த கேட்டகரியில உங்களுக்கு குருவினுடைய கதிர்வீச்சு புதன் மேல நிக்குது. இது புதனுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்படிதான் நடக்கும். சரிங்களா? ஆனா புதன் கண்டிப்பாக ஒரு பெருசா கொஞ்சம் இது பண்ணுவார். கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், அல்லது குடும்ப விஷயத்துல ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம். அப்ப இது போன்ற அமைப்புகளில் பிசினஸ் வேணாம், பிசினஸ் பண்ண வேணாம். இந்த இடத்துல நீங்க பிசினஸ்ங்கிறது சனி பார்த்த புதன் அப்படிங்கறதுனால சொல்றீங்க. ஓகேவா? இங்க சனி குருவினுடைய பார்வையினால பலமா பார்க்கல, அதனால பிசினஸ் அப்படிங்கிறதுக்கு போகக்கூடாது, வேண்டாம். சரிங்களா? இந்த இடத்துல சுக்கிரன், புதனால சுக்கிரன், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க அப்படிங்கும் போது, அல்ல ஒரு வீடு வாங்கும் போது அது போன்ற அமைப்புக்கு நீங்க ஒரு லோன் போட்டுக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு 6ஆம் இடத்தோட தொடர்பு வரும்போது நீங்க முந்திக்கணும். ஓகேவா? அப்ப என்ன, 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி. அப்ப அந்த கடன் நீங்க ஏற்படுத்திக்கணும். இங்க சுக்கிரனோட இணைஞ்சிருக்குது. இங்க சுக்கிரன் பலமாயிடுது, நீச்ச பங்கம் ஆகுது. அப்ப சுக்கிரன் வீடு, வண்டி, வாகனம், அதன் பேர்ல ஒரு லோன் போட்டுக்குங்க. அந்த புதன் தசை ஃபுல்லா அதை கண்டினியூ பண்ணுங்க. கம்மியா இஎம்ஐ வச்சுக்கிட்டு
பண்ணிக்கிட்டே வாங்க. புதனுடைய வீரியம் இன்னும் குறைக்கப்படுது. புரிஞ்சுங்களா? இப்படிதான் ரன் பண்ணணும் புதன் திசைய. நீங்க எதுவுமே செய்யலன்னா கன்ஃபார்மா உடல் ஆரோக்கியத்துக்கு கைய வைக்கும். ஓகேங்களா? எஸ், இதுதான் புதன் திசை உங்களுக்கு செய்யும். அப்ப நம்ம அதுல இருந்து எப்படி நம்ம ரெக்கவரி ஆகுறது, எப்படி பண்றது, இதுக்குதான் ஜோதிடம் பாக்குறோம். சரிங்களா? ரைட். இப்ப கிரக வடிவின் அடிப்படையில் புதன் திசை என்ன செய்யுங்கிறத உங்களுக்கு சொல்லியாச்சு. ரைட், நன்றி.